வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோடய வீட்டில் நான் செலவை குறைச்சி அதிகமாக சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 5 டிப்ஸை நான் இந்த பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்னென்ன டிப்ஸ் நான் செலவை குறைக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணணும் அடுத்தடுத்த பார்ட்ஸ் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். இதில் முக்கியமான 5 விஷயம் ஓகேவா. இந்த 5 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட 50% ஆஃப் த செலவு நம்ம கம்மி பண்ணிடலாம். அதாவது அனாவசிய செலவு, நம்ம பணம் சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறதுக்கு தான் இல்லைன்னு நான் சொல்லலை. தேவையே இல்லாமல் விரயமாக போகுது இல்லையா, அதுதான் அனாவசிய செலவு அப்படிங்கிறது. அதனால நமக்கு எந்த பிரயோஜனமுமே இருக்காது. நம்ம அது செலவு பண்ணிட்டு பின்னாடி யோசிப்போம், ஐயோ தேவையே இல்லாமல் பண்ணிட்டோம், இல்லைனா நமக்கு ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடிய செலவுகள் எதுவுமே நம்ம லைஃப்பில் பண்ணக்கூடாது. அப்படி நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 5 டிப்ஸை இந்த வீடியோவில் ஒன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ நான் ஏதாவது ஒரு பொருள் வெளியில் வாங்க போகிறேன் அப்படின்னு நான் கிளம்புறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு 2 பொருள் வாங்கணும், இல்லை ஒரு 3 பொருள், என்ன செலவு பண்ணணும், என்ன பொருட்கள் வாங்கணும், எவ்வளோ வாங்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டு நான் வெளியில் போகிறேன்னா, எனக்கு எவ்வளவு தேவைப்படுதோ மோஸ்ட்லி அந்த பணத்தை மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போவேன். எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ பணமோ எடுத்துகிட்டு போக மாட்டேன். பொதுவாக சொல்லுவாங்கள்ல, செலவு பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா வெளியில் போகிறப்ப எக்ஸ்ட்ராவாக ஒரு 100 ரூபாய் 200 எடுத்துகிட்டு போ ஒரு எமர்ஜென்சிக்கு அப்படின்னு. அது ஒரு நல்ல பழக்கம்தான். ஆனால் நான் அப்படி ஃபாலோ செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனாலே நம்ம கண்ணு சும்மா இருக்காது. எக்ஸ்ட்ரா எதையாவது ஒன்று வாங்கிட்டு தான் வருவோம். கரெக்டாக எடுத்துகிட்டு போனால் நம்மளோட மைண்டு நம்மக்கிட்ட பணம் கரெக்டாக தான் இருக்குது, ஸோ நம்ம ப்ராப்பராக செலவு பண்ணணும், தேவையானதை செலவு பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஜாக்கிரதையாக இருப்போம். அந்த அவேர்னஸ் நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ நான் காய்கறி வாங்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாரத்துக்கு தேவைப்படக்கூடிய காய்கறி வாங்க போகிறேன்னா என்னோடய ஒரு வாரத்துக்கான பட்ஜெட் 250 ரூபா தான். நான் மணி சேவிங் சேலஞ்சில் ஒரு 20 ரூபா ஏதோ போட்டுட்டு 230 ரூபா பாக்கி இருக்கும். ஆனால் நான் 200 ரூபா தான் நான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ 200 ரூபா தான் நம்மக்கிட்ட இருக்குது, அதுதான் நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட 500 நோட்டாக 2000 ரூபா எடுத்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் சில்லறை மாற்றி வச்சுருவேன். ஏன்னா இப்போ 500 ரூபா எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், 250 ரூபா ஓகே, நம்ம 230 ரூபாக்குள்ளே செலவு பண்ணிவிட்டு மிச்ச காசை போட்டலான்னு போவோம். ஆனால் நம்மகிட்ட தான் 500 ரூபா இருக்குல்ல, வேறு ஏதாவது வாங்குவோம். அது வாங்கினா நல்லா யூஸ் ஆகும் போல ஏன்ட்டு நம்ம தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிச்சிடுவோம். அது காய்கறி வாங்க போகிறப்பையாக இருக்கட்டும், மளிகை சாமான் வாங்க போகிறப்பையாக இருக்கட்டும், எந்த பொருள் வாங்க போகிறப்பையாக இருக்கட்டும், தேவைப்படக்கூடிய பணத்தை மட்டும் இல்லை அதுக்கு குறைவாகவோ எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். அப்போ தான் நம்ம வேண்டிய செலவு மட்டும் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவோம். இல்லைன்னா நம்மளோட பணம் விரயமாகி போயிருக்கும். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, ஓகே நம்ம தேவையான அளவு பணத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறோம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டு கையில் இருக்கணும். அந்த பட்டியலோ அந்த லிஸ்ட்டோ போட்டுட்டு அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை நம்ம வாங்கிட்டு வரணும். இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, இப்போ பாருங்கள், இப்போ நான் உளுந்து 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 1/2 கிலோ, கடலைப்பருப்பு 1/4 கிலோ, உப்பு 1 கிலோ, சர்க்கரை 1/2 கிலோ, இது மட்டும்தான் நான் வாங்கணும். அந்த 5 பொருளை நான் லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போனால் நான் என்ன பண்ணுவேன், லிஸ்ட்டை வச்சு டக்குன்னு இந்த பொருளை வாங்குவேன். இன்கேஸ் நான் இல்லை லிஸ்ட் எடுத்துகிட்டு போகாமல் நான் நினப்பு வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பொருளையும் மனப்பாடம் பண்ணிட்டு போவோம். ஏதோ உப்பையோ சர்க்கரையோ நம்ம மறந்துடுவோம். 3 பொருளை வாங்கிட்டு நம்ம கடையில் இருக்கிறப்ப தேவையில்லாத பொருள் ஏதாவது ஒன்று நம்ம மைண்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே வச்சுருப்பாங்க, டக்குன்னு அதை எடுத்துருவோம். அப்போ தேவைப்படக்கூடிய பொருளை வாங்காமல் தேவையில்லாத பொருளை ஒன்று வாங்கிடுவோம். அப்புறம் வீட்டுக்கு போய் மறந்துட்டோம்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், மறுபடி அதுக்காக எக்ஸ்ட்ராவாக காசை போட்டு தேவைப்படக்கூடிய பொருளை வாங்குவோம். அந்த மாதிரி நமக்கு லிஸ்ட்டு கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் நமக்கு கவனமாக இருக்கும். ஓஹா, இதுதான் நமக்கு தேவைப்படுறது மட்டும்தான் நம்ம லிஸ்ட்டில் போடுவோம். அந்த லிஸ்ட்டு போடுறப்பவே தேவையில்லாத பொருட்களை அந்த லிஸ்ட்டில் போடக்கூடாது. அந்த பட்டியலில் எப்பொழுதுமே நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். தேவைப்படக்கூடிய அளவையும் குறிச்சிக்கணும். இப்போ நீங்கள் உளுந்துன்னு போட்டுட்டு போட்டக்கூடாது. 2 கிலோ 3 கிலோ தேவை வேண்டிய அவசியமே இல்லை. 1/2 கிலோ வாங்கினா வீட்டுக்கு போதுமானதுன்னா 1/2 கிலோ போட்டுருங்க. எவ்வளவு தேவையோ அந்த அளவும், என்னென்ன பொருள் தேவையோ அந்த பொருளையும் போட்டணும். பொருளும் அளவும் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கணும். அதை மட்டும் வாங்கிட்டு வரதுனால நம்மளோட செலவும் ப்ராப்பராக ஆகும், தேவையில்லாத பணம் விரயமாகிறதும் கம்மியாகும். 3வது விஷயம் பார்த்திங்கன்னா, நான் எப்போதுமே ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா எந்தெந்த பொருள் எந்தெந்த கடையில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சிருவேன். எப்படினாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்மளோட நெய்பர்ஸ் இருக்காங்க. இப்போ நான்லாம் திருச்சிக்கு வந்தப்போ ரொம்ப புதுசாக இருந்தப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கடையில் போய் வாங்குவேன். அவங்களுக்கு விலை கூட மாதிரி தெரியும். அப்புறம் அடுத்த கடை, இப்போ இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்க, நெய்பர்ஸ் சொல்லுவாங்க, சார் ஏன் அந்த கடைக்கு போகிறீங்க, இந்த கடைக்கு போங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம யாராவது ஒரு அட்வைஸ் சொன்னால் அதை கேட்டுக்கணும்.
நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்க சொல்கிறோம் முழுசாக நம்பாமல் கூட நம்ம செக் பண்ணி பார்த்து கூட குவாலிட்டி நல்லா இருக்கா, விலை மலிவாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாமே நம்ம செக் பண்ணி வாங்கணும். ஸோ நம்ம சீப்பாக இருக்கிறது மட்டுமே பார்க்கக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடையில் ரொம்ப சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஹோல்சேல் கடை தான். அப்போ நான் அங்கே போய் பருப்புலாம் வாங்குறப்ப ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. பார்த்தா குவாலிட்டி லோவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் குவாலிட்டியும் நமக்கு முக்கியம், விலையும் சீப்பாக ரிடக்ஷன் ப்ரைஸ் எங்கே தராங்கங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன செஞ்சுருவேன். ஒவ்வொரு மளிகைனா அது எங்கே இருக்கும், காய்கறினா எங்கே சீப்பாக இருக்கும், உழவர் சந்தையோட இந்த வண்டி கடைகளில் சீப்பாக தராங்க, தேவையான அளவு தராங்க, பத்மாவில் போனீங்கன்னா தேவையான அளவு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2-3 இடத்துக்கு கொஞ்சம் அலசி ஆராயணும். அப்போ தான் நம்மளால் பணத்தை சேமிக்க முடியும். ஸோ குவாலிட்டியாகவும் இருக்கணும், சீப்பாகவும் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த பேக்கரியில் பெஸ்ட்டாக இருக்கும், இந்த பேக்கரியில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஹேர் கட்டுக்கு போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா எந்த கடையில் நீட்டாகவும் வச்சுருக்குறாங்க, அதே சமயம் பெஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம தேடிக்கிட்டே இருக்கணுங்க. இது வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே கிடைக்குதோ அங்கே தான் வாங்குவாங்க. அது ரொம்ப அலசி ஆராய்வாங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்கணுன்னா கூட நமக்கு தேவை பிராண்டு கிடையாது, துணி குவாலிட்டியாக இருக்கணும், மனசுக்கு பிடிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து எங்கே பெஸ்ட்டாக இருக்குது, எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி ஆராய்ஞ்சு வச்சுருந்தீங்கன்னா தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் நம்ம வேலையை முடிச்சுட்டு பணத்தையும் மிச்சம் பண்ணலாம். நமக்கு குவாலிட்டியான பொருளும் நமக்கு கிடைக்கும். நம்ம பண்ண செலவும் வந்து ஒர்த்தாக இருக்கணும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. 3வது பாயிண்ட் ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். 4வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம குடும்பமாக, நம்ம மனசு சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்பமாக எடுக்கணும். இப்போ நான் எப்போதுமே செலவு பண்ணுறப்ப நான் சொல்லிடுவேன் வீட்டில், இதெல்லாம் நமக்கு தேவையான செலவு, இது தேவையில்லாத அனாவசிய செலவு அப்படிங்கிறத எங்கள் குடும்பமாக உட்காந்து நாங்கள் என்ன செஞ்சுருவோம், டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். அதை வந்து வீட்லேயும் தெளிவாக சொல்லிடணும். ஏன்னா நம்ம குடும்பத்தோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பணத்தை வந்து சேமிக்க முடியும், செலவையும் கம்மி பண்ண முடியும். இப்போ நமக்கு பணம் வருது அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ என்னையை பொறுத்த மட்டும் நான் ஸ்டபனாக இருப்பேன். எங்கள் வீட்டில் இந்தந்த பொருட்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஃபுட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, குவாலிட்டியாக வாங்குவோம். அடுத்து காய்கறி, ஃப்ரூட்ஸ், இதெல்லாமே தேவையான செலவு. பசங்களோட எஜுகேஷன், அவங்களுக்கு ஒரு கோச்சிங், அவங்களோட ஸ்கில்லை டெவலப் ஆகுன்ற மாதிரி இருக்கா, அதுக்கு நீ கண்டிப்பாக பணமாக செலவு பண்ணுவோம் அப்படின்னு மோஸ்ட்லி பார்க்க போனால் நான் ஒரு டைரியில் எழுதி வச்சுருவேன். ஸோ இதெல்லாம் அனாவசிய செலவு. இன்னொன்று தேவையில்லாத ஆடம்பர செலவு. நம்ம வந்து ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கிறேன். ஆடம்பர செலவுலாம் பண்ணாமலாம் இல்லை, அதெல்லாம் அடிபட்டு தான் நான் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். ஸோ நம்ம பழைய கணக்கு நோட்லாம் எடுத்து பார்த்தா எதெல்லாம் அனாவசியமாக பண்ணியிருக்கோம், தேவையில்லாமல் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் அனாவசிய செலவு. இந்த விஷயங்களுக்கு நம்ம பணத்தை செலவழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் எல்லாமே உறுதியாக இருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைங்களாம் உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணிங்கனாலே அங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஸோ இதை வந்து என்னையை பொறுத்த மட்டும் நானும் என் ஒய்ஃபுமே அதில் ஸ்டபனாக இருப்போம். ஓகே, இதுக்கு மட்டும் இந்த தேவையானது மட்டுமே செலவு பண்ணுவோம், அனாவசியமாக தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது. இந்த விஷயமா வேணாம், அது அனாவசியம். இந்த விஷயமா அனாவசியமான என்னென்ன செலவுங்கிறத கண்டிப்பாக லிஸ்ட் எடுத்து வச்சுருப்போம். அதுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லிவிடுவோம். இது 4வது பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மணி சேவிங்க்கு ஒரு சூப்பரான டிப்ஸ்னால் நான் இதை தான் நான் சொல்லுவேன். 5வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு பொருள் செலவு பண்ணி வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு பொருளை, அந்த பொருளால் நமக்கு ஏதாவது நமக்கு வரவு இருக்குமா, பணம் அது மூலமாக சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளை வந்து நான் வாங்குவேன். அது நம்மளோட தேவைகளையும் சந்திக்குது, அது மூலமாக நமக்கு கொஞ்சம் இன்கம் வருது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த பொருளை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து மொபைல் வச்சுருக்கேன். ஸோ இந்த மொபைல் வந்து என்னோடய கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மற்றவங்ககிட்ட தொடர்பு வச்சுக்கிறதுக்கு, நம்ம எங்கே இருக்கோம் எது இருக்கோம், மொபைலோட யூஸ் உங்களுக்கே தெரியும். அது இல்லாமல் இந்த மொபைல் மூலமாக நான் வீடியோ போட்டு யூடியூப்பில் சம்பாதிக்கிறேன். ஓகேவா, எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தேவையும் சந்திக்குது, எனக்கு கொஞ்சம் பணத்தையும் சம்பாரிச்சு கொடுக்குது. இப்போ நான் ஒரு பிரிண்ட் அவுட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரிண்டர் வாங்குறேன்னா ஸோ எனக்கு தேவையான பிரிண்டரும் எடுத்துக்கலாம், மற்றவங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்து அது மூலமாக நான் என்ன செய்யலாம், சம்பாதிக்கலாம். இது மாதிரி தான், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருள் நம்ம வாங்குறதுனால அது மூலமாக நமக்கு நல்ல வருமானம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அந்த பொருளை வாங்கலாம். அது வந்து நீங்கள் தான் யோசித்து ஞானமாக வாங்கணும். சில பொருட்கள் நமக்கு தேவையே படாது, மேற்கொண்டு நமக்கு செலவு வைக்குதுன்னா அதை வாங்கிடவே வாங்கிடாதீங்க.
இந்த வீடியோவை நான் இப்போ இங்கேயோட முடிச்சுக்கிறேன். வேறு என்னென்ன மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன் என்னோடய செலவை குறைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்ட் 2 வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.